Hi friends, I am Karthik Dhruvam Academy இருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு செப்டம்பர் 18க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாவது AICTE விஸ்வேஸ்வராய சிறந்த ஆசிரியர்கள் விருது 2020 வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் நிதின். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் நிதின் அப்படின்றவர் தான். சரிங்களா? அதாவது முதலாவது AICTE விஸ்வேஸ்வராய சிறந்த ஆசிரியர்கள் விருது 2020 வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அது வந்து யார் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் நிதின் அப்படின்றவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? முதலாவது AICTE விஸ்வேஸ்வராய சிறந்த ஆசிரியர்கள் விருது 2020 வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் நிதின் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. எ ப்ராமிஸ்டு லேண்ட் என்பது யாருடைய நினைவு குறிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாரக் ஒபாமா. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரக் ஒபாமா. அதாவது எ ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிறது யாருடைய நினைவு குறிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாரக் ஒபாமா. சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டில் நாடு முழுவதும் 10,500 பிரதான் மந்திரி ஜன ஔஷதி கேந்திரா அமைக்க இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து மார்ச் 2025க்குள்ள. ஓகேவா? ஆன்சர் வந்து மார்ச் 2025. சரிங்களா? அதாவது மக்களுக்கு வந்து தரமான மெடிசன்ஸ் வந்து கிடைக்கணும். சரிங்களா? கம்மி விலையில தரமான மெடிசன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஜன ஔஷதி கேந்திரா அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இந்தியா முழுக்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க இந்த ஸ்கீம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் 2025 ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. சரிங்களா? மார்ச் 2025க்குள்ள இந்தியா முழுக்க இந்த ஸ்கீம் வந்து கொண்டாந்துருவாங்க. சரிங்களா? அதை வந்து இந்தியா வந்து ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. சரிங்களா? எந்த ஆண்டில் நாடு முழுவதும் 10,500 பிரதான் மந்திரி ஜன ஔஷதி கேந்திரா அமைக்க இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 2025க்குள்ள. சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி மஹிளா யுட்கர்ஸ் யோஜனா தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத். அதாவது பெண்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடன் வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத் மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி மஹிளா உட்கர்ஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி அப்படின்றவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? எந்த மாநிலத்தில் முக்கிய மந்திரி மஹிளா உட்கர்ஸ் யோஜனா தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத். சரிங்களா? ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் விளையாட்டு கோப்பைகளில் எது பில்லி ஜீன் கிங் கப் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபெட் கப். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் கப். அதாவது ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நடக்கிறப்பையும் அந்த கோப்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் கப் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இப்ப பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. பில்லி ஜீன் கிங் கப் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஃபெட் கப் அப்படின்னு இருந்ததை பில்லி ஜீன் கிங் கப் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? பின்வரும் விளையாட்டு கோப்பைகளில் எது பில்லி ஜீன் கிங் கப் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபெட் கப். சரிங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின் பாருங்க. சச்சின் தேஷ்முக் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிரிக்கெட். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட். அதாவது சச்சின் தேஷ்முக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி கோப்பையில வந்து விளையாண்டுருக்காரு. இவரோட 52வது வயசுல அவர் இறந்துட்டாரு. சரிங்களா? இப்ப கொரோனா வைரஸ்னால 52 வயசுல இறந்துட்டாரு. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா மினி கவாஸ்கர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சரிங்களா? சச்சின்னாலே கிரிக்கெட் தான். சரிங்களா? அப்படி ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? சச்சின் தேஷ்முக் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிக்கெட். சரிங்களா? ஓகே, ஏழாவது கொஸ்டின் பாருங்க. சர்வதேச சம ஊதிய தினம் எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 18. ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18. அதாவது சர்வதேச சம ஊதிய தினம் வந்து எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி. சரிங்களா? நோட் பண்ணீங்க. ஓகே, எட்டாவது கொஸ்டின் பாருங்க. 2020 டேட்டன் இலக்கிய அமைதி பரிசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மார்கரெட் அட்வுட் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஆன்சர் வந்து மார்கரெட் அட்வுட் அப்படின்றவர் தான். அதாவது 2020க்கான டேட்டன் இலக்கிய அமைதி பரிசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்கரெட் அட்வுட் அப்படின்றவருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க.
டேட்டன் இலக்கிய அமைதி பரிசு எந்த நாட்டால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். சரிங்களா, அதாவது டேட்டன் இலக்கிய அமைதி பரிசு வந்து எந்த நாட்டில் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால தான். ஓகேவா. ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு வாரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவா சப்தா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேவா சப்தா. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியோட பிறந்த நாளை குறிக்கிற வகையில நாடு முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாரத்தை சிறப்பு வாரமா செயல்படுத்தியிருக்காங்க. அந்த சிறப்பு வாரத்தோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவா சப்தா. சரிங்களா, பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு வாரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவா சப்தா. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது செப்டம்பர் மந்த் 18க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹை டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.